நாளை மறுதினம் ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதையொட்டி அதில் கலந்து கொள்ளும் பொருட்டு பிரதமர் நரேந்திர மோடி 11 நாள் விரதத்தை கடைபிடித்து வருகிறார். இந்நாட்களில் அவர் நாட்டின் பல்வேறு முக்கிய கோவில்களுக்கு ஆன்மீக பயணம் மேற்கொண்டு தெய்வ வழிபாடு செய்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக நேற்று 3 நாள் சுற்றுப்பயணமாக தமிழகம் வந்த பிரதமர் மோடிக்கு மக்கள் அலைகடலென திரண்டு வந்து வரவேற்பு அளித்தனர். நேற்று நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி திறப்பு விழாவுக்கு தலைமை தாங்கி தொடங்கி வைத்த பிரதமர் மோடி இன்று தனது ஆன்மீக பயணத்தை தொடர்ந்தார். அந்த வகையில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு புரோகிதர்கள் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளித்தனர். தமிழரின் பாரம்பரிய ஆடையான வேட்டி சட்டை மற்றும் சால்வை அணிந்து கோவிலுக்குள் சென்ற பிரதமர் மோடி காயத்ரி மண்டபத்தில் நின்றபடி ரங்கநாதரை வழிபாடு செய்தார். ராமானுஜர், சக்கரத்தாழ்வார், கருடாழ்வார் சன்னதியிலும் வழிபாடு நடத்தினார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீரங்கம் கோவில் யானை ஆண்டாளுக்கு உணவளித்த பிரதமர் மோடி அதனிடம் ஆசீர்வாதமும் பெற்றார். அப்போது பிரதமரை வரவேற்கும் வகையில் யானை ஆண்டாள் அழகாக மௌத்தார்கன் வாசித்தது. அசந்து போன பிரதமர் மோடி யானையை செல்லமாக தடவி கொடுத்தார். யானை பராமரிப்பாளரை பாராட்டிய பிரதமர் மோடி யானை ஆண்டாளை பற்றி பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டார்.